ஓம் சாந்தி 11-1-2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, யோகம் அக்னிக்கு சமமானது. இதனால் உங்களுடைய பாவம் எரிந்து விடுகிறது. ஆத்மா சதோ பிரதானம் ஆகிவிடுகிறது. ஆகையால் ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள், அதாவது யோகத்தில் இருங்கள். கேள்வி: புண்ணிய ஆத்மா ஆகக்கூடிய குழந்தைகள் எந்த விஷயத்தில் மிகவும் மிகவும் கவனம் வைக்க வேண்டும்? பதில்: யாருக்கு பணத்தை தானம் செய்ய வேண்டும், இந்த விஷயத்தில் முழுமையான கவனம் வைக்க வேண்டும். யாருக்காவது பணத்தை கொடுத்தீர்கள், அவர் சென்று ட்ரிங்க்ஸ் குடித்தார், கெட்ட செயல் செய்தார் என்றால் அதனுடைய பாவம் உங்களின் மீது வந்துவிடும். நீங்கள் பாவ ஆத்மாக்களிடம் இப்பொழுது கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாது. இங்கேயே நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். தந்தை சொல்கிறாங்க, நம்ம யாருக்கு தானம் செய்யணும் பணத்தை அப்படிங்கிறத பார்த்து தான் செய்யணும், இதில் கவனம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் அப்படி உங்களுடைய பணம் யாருக்காவது தானம் செய்து அவங்க தீய செயலில் கெட்ட செயலில் ஈடுபடுத்துனாங்கன்னா அதனுடைய பாவம் உங்கள் மீது தான் வரும். அதனால இது பாவாத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறது போல, அதனால அந்த மாதிரி பாவாத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். பாடல்: அவர் நம்மை விட்டு பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. இதற்கு சொல்லப்படுகிறது நினைவின் அக்னி. யோக அக்னி என்றால் நினைவு அக்னி ஆகும். அக்னி என்று ஏன் சொல்லப்பட்டது? நினைவிற்கு ஏன் அக்னின்னு சொல்லப்படுது? ஏனென்றால் இதனால் பாவம் எரிந்து விடுகிறது. எப்படி நாம் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானம் ஆகுவது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும். சதோ பிரதானம் என்பதின் அர்த்தமே புண்ணிய ஆத்மா, தமோ பிரதானம் என்பதின் அர்த்தமோ பாவாத்மா. இவர் மிகவும் புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறார், இவர் மிகவும் பாவ ஆத்மாவாக இருக்கிறார் என்று சொல்லவும் செய்கின்றார்கள். இதனால் நிரூபணம் ஆகிறது ஆத்மாதான் சதோ பிரதானம் ஆகிறது, பிறகு பிறவி எடுத்து தமோ பிரதானம் ஆகிறது. ஆகையால் இதற்கு பாவாத்மா என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆத்மா முதல்ல சதோ பிரதானமாக இருக்கு, அதுக்கப்புறம் பல பிறவிகள் எடுத்து தமோ பிரதானம் ஆயிடுச்சு, அதனால பாவாத்மான்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஆத்மா தான் ஆகுது. அதனால தான் புண்ணிய ஆத்மா பாவாத்மான்னு ஆத்மாவை குறிக்கக்கூடிய சொல்லாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காரு. பதித்த பாவனர் தந்தையையும் இதனால் தான் நினைவு செய்கின்றனர். எங்களை தூய்மையான ஆத்மாவாக ஆக்குங்கள். பதித்த ஆத்மாவாக யார் மாற்றினார்கள்? இது யாருக்குமே தெரியாது. எப்பொழுது தூய்மையான ஆத்மாவாக இருந்தோமோ அதனை ராமராஜ்யம் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது பதித்த ஆத்மாக்களாக இருக்கின்றோம். ஆகையால் இதனை ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இது சங்கமயுக யஜ்யமாக உள்ளது. யஜ்யத்திற்கு பிராமணர்கள் அவசியம் வேண்டும். இப்பொழுது நீங்கள் பிராமணன் ஆகியிருக்கிறீர்கள். இது மரண உலகத்தின் கடைசி யஜ்யமாக உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தந்தை சொல்கிறாங்க, இப்போ சங்கமயுகத்தில் பாபாவால் இந்த யஜ்யம் படைக்கப்பட்டிருக்கு. யஜ்யம்னா பொதுவாக பிராமணர்கள் சுற்றி இருப்பாங்க, பிராமணர்கள் தேவைப்படுவாங்க. இப்போ நீங்கள் தான் இந்த இறைவனால் படைக்கப்படுகின்ற யாகத்திற்கு பிராமணனாக ஆகியிருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லை, இது மரண உலகத்தில் கடைசி யஜ்யமாக இருக்குது. இதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. மரண உலகத்தில் தான் யஜ்யம் படைக்கப்படுகிறது, அமரலோகத்தில் யஜ்யம் படைக்கப்படுவதில்லை. அதாவது இந்த கலியுகத்தில் தான் இந்த யாகம் படைக்கப்படுகிறது, இதுதான் கடைசி யாகம். அதுக்கப்புறம் அமரலோகத்தில் யஜ்யத்தை யாரும் படைக்கிறதும் இல்லை, அங்கே படைக்கப்படுவதும் இல்லை. பக்தர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் அமர்வதே இல்லை. பக்தி முற்றிலும் வேறு, ஞானம் வேறு. மனிதர்கள் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஞானம் என்று புரிந்துள்ளார்கள். ஒருவேளை அதிலும் ஞானம் இருந்ததெனில் பிறகு மனிதர்கள் திரும்ப சென்று இருப்பார்கள் வீட்டிற்கு. ஆனால் டிராமாப்படி யாரும் திரும்ப செல்லவில்லை.
பக்தர்கள் அவங்களுடைய புத்தியில் என்ன இருக்குன்னா, நம்ம எல்லாம் வேதங்கள் படிக்கிறோம், சாஸ்திரங்கள் படிக்கிறோம், இதெல்லாம் ஞானம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அதுதான் ஞானம்னு புரிஞ்சிருக்காங்களாம். ஆனால் அது ஞானமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மனிதர்கள் வீட்டுக்கு திரும்ப போயிருப்பாங்க. ஆனால் அப்படி யாரும் போகலையே, ட்ராமா படி யாருமே திரும்ப செல்லலை இல்லையா அப்படின்னு தந்தை இங்கே புரிய வச்சிட்ருக்காங்க. முதல் நம்பரில் இருப்பவர்களே சதோ ரஜோ தமோவில் வரும்பொழுது சதோ பார்ட்டில் நடிக்கும் மற்றவர்கள் எப்படி திரும்ப செல்ல முடியும்? அதாவது தந்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பூமியில் இறங்கி வந்தவங்களே, முதல் நம்பரில் வந்தவங்களே அந்த 3 நிலைக்கும் உட்படுறாங்க. சத்தோ நிலை, ரஜோ நிலை, தமோ நிலையில் வராங்க. கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும். மற்றபடி இந்த சத்தோ நிலையில் வர்றவங்க மட்டும் ஏன் எப்படி வீட்டிற்கு போயிருக்க முடியும், திரும்ப செல்ல முடியும்? அவங்களும் இவங்களோட சேர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. அவர்களும் பிறகு தமோ பிரதானத்தில் வரத்தான் வேண்டும், பாகத்தை நடிக்கத்தான் வேண்டும். ஒவ்வொரு நடிகரின் சக்தி தனித்தனியாக உள்ளது. பெரிய பெரிய நடிகர்கள் மிகவும் புகழ் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் புகழ் ஓங்கி விடுகிறது. அனைவரையும் விட முக்கியமான கிரியேட்டர், டைரக்டர் மற்றும் முக்கியமான நடிகர் யார்? உலகத்தில் பொதுவாக அங்கே நடிகர்கள் நடிக்கிறாங்கன்னா அவங்க புகழ் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க இல்லையா? இந்த முழு உலகத்துலேயும் முக்கியமான கிரியேட்டர் யார் அப்படி பார்க்கும்போது, முக்கியமான டைரக்டர் யார், முக்கியமான நடிகர் யார் அப்படின்னு தந்தை கேட்குறாங்க. முக்கியமானவர் காட்ஃபாதர் தான். பிறகு பின்னால் ஜெகதாம்பா, ஜெகத்பிதா என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். முதல்ல முக்கியமானவர் யாருன்னா காட்ஃபாதர், பரமாத்மா தான். அதுக்கு பின்னால் வேணா ஜெகதாம்பா, ஜெகத்பிதா, இவங்க இருவரும் இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஜெகத்திற்கே எஜமானர்களும் உலகத்திற்கே எஜமானர்களாகவும் ஆகிறார்கள். இவர்களுடைய பார்ட்டு அவசியம் உயர்ந்ததாக இருக்கிறது. இந்த பிரஜாபிதா பிரம்மாவும் ஜெகதாம்பா சரஸ்வதியினுடைய பார்ட்டும் மிக உயர்ந்த பார்ட்டாக இருக்குது. அதனால் முதல்ல முக்கியமான பார்ட்டுன்னு காட்ஃபாதருக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் பின்னாடி இவங்க 2 பேருடைய பார்ட்டும் முக்கியமானதாக இருக்குன்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஞானத்தின் முக்கியமான 2 சப்ஜெக்ட் பாடம் அப்பா ஆஸ்தி ஆகும். சுயதர்சன சக்கரதாரி ஆகுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள், நீங்கள் எவர் ஹெல்த்தி வெல்த்தி ஆகுவீர்கள். தந்தை சொல்கிறார், என்னை அங்கு நினைவு செய்யுங்கள் என்று. இங்கே அங்குன்னா எங்கன்னா வீட்டில், பரந்தாம வீட்டில் நினைவு செய்யணும். வீட்டையும் நினைவு செய்யுங்கள். என்னை நினைவு செய்வதன் மூலம் வீட்டிற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். சுயதர்சன சக்கரதாரி ஆகுவதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகுவீர்கள். இது புத்தியில் நல்ல விதமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். சுகதாமத்தில் சுகம், அமைதி, செல்வம் அனைத்துமே கிடைக்கின்றன. அங்கு ஒரு தர்மம் இருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் அசாந்திதான் இருக்கிறது. மாணவர்கள் எவ்வளவு சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறீர்கள். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ அசாந்தி இருக்குது அப்படிங்கிறத தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. தன்னுடைய இள ரத்தத்தை காட்டுகிறார்கள். இதுவோ தமோ பிரதான உலகமாகும். சத்தியுகம் புது உலகம். நான் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக சங்கம் யுகத்தில் வருகிறேன் என்று தந்தையும் சொல்கிறார். இதனை புருஷோத்தம சங்கமிகம் என்று சொல்லப்படுகிறது. புருஷோத்தம மாசம், புருஷோத்தம ஆண்டு எனவும் கொண்டாடுகிறார்கள். உலகத்தில் அப்படி புருஷோத்தமமான மாசம்னு இருக்கு, புருஷோத்தமமான ஆண்டுன்னு இருக்கு. ஆனால் இந்த புருஷோத்தம சங்கமிகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. சங்கம் யுகத்தில் தந்தை உங்களை வைரத்திற்கு சமமாக மாற்றுகிறார். பிறகு இதிலும் கூட வரிசை கிரமமாக ஆகிறீர்கள். இந்த சமயத்தில் உங்களுடைய முயற்சியானது கல்பத்திற்கான முயற்சியாகும். இவர் கல்பமாக இப்படித்தான் முயற்சி செய்துள்ளார் என்பதை புரிந்து கொள்ளவும் முடியும். இதைவிட அதிகமாக செய்ய முடியாது. அதாவது ஒருத்தர் எவ்வளோ முயற்சி கல்பமாக செய்திருக்கிறாங்களோ அவ்வளவே செய்வாங்க, அதுக்கு அதிகமாக செய்ய முடியாது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. கல்பமாக இவர் பிரஜையாகத்தான் வருவார்கள். இவர் பணக்கார பிரஜைகளுக்கு வேலைக்காரனாகத்தான் வருவார்கள். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும்.
அவங்கவுங்க செய்கிற முயற்சியை பொறுத்து. வரிசை கிரமம் இருக்கிறது. எல்லாரும் ஒரே மாதிரி பதவி பெற முடியாது. வரிசை கிரமம் இருக்கிறது. படிப்பின் ஆதாரத்தில் அனைத்தும் தெரிகிறது. அதை எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலான்னா, எவ்வளோ இங்கே படிக்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். தந்தை உடனடியாக சொல்ல முடியும், இந்த நிலைமையில் சரீரத்தை விட்டுவிட்டால் என்ன ஆவீர்கள் என்று. தந்தை கிட்ட யாராவது கேட்டால் கூட உடனே சொல்ல முடியுமா, இந்த நிலைமையில நீங்கள் சரீரத்தை விட்டால் என்ன ஆவீங்க அப்படின்ட்டு. நாளுக்கு நாள் நேரம் குறைந்து கொண்டே செல்கிறது. ஒருவேளை சரீரத்தை விட்டுவிட்டால் படிக்க முடியாது. கொஞ்சம்தான் புத்தியில் இருக்கும், சிவத்தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று. எப்படி சிறிய குழந்தைகளுக்கு நினைவு ஊட்டப்படுது, சிவத்தந்தை சிவத்தந்தை சொல்ல வேண்டும் என்று, அவர்களுக்கும் சிறிது பலன் கிடைக்கிறது. அதாவது யாராவது சரீரத்தை விட்டாங்கன்னா எவ்வளோ இந்த பிறவியில் முயற்சி செஞ்சுருக்காங்களோ அவ்வளோதான், கொஞ்சம்தான் இருக்கும் புத்தியில். அதனால தான் இப்போ சென்டருக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம், சிவத்தந்தை சிவத்தந்தைன்னு நினைவு செய்யுங்க அப்படின்னு. அப்படி ஒன்றுமே தெரியாமல் சொல்லாட்டா கூட கொஞ்சம் பலன் கிடைக்குது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. சிறிய குழந்தைகள் மகாத்மாவிற்கு சமமானவர்கள். விகாரங்களை பற்றி தெரிந்திருப்பதில்லை. எவ்வளவு பெரியவர்களாக ஆகிக்கொண்டே செல்கிறார்களோ விகாரங்களின் தாக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கோபம் வரும், மோகம் வரும். பெரியவர்களாக ஆக ஆக தான் விகாரங்களுடைய அந்த தாக்கமெல்லாம் வருது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. கோபம், மோகம் இது மாதிரி விகாரங்களுக்கு வசப்பட ஆரம்பிக்கிறாங்க பெரியவங்களா ஆக ஆக. இப்பொழுது இந்த உலகத்தில் இந்த கண்கள் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதன் மீது பற்றுதலை நீக்கிவிடுங்கள் என்பதை தந்தை உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். ஆத்மாவிற்கு தெரிகிறது இவை அனைத்தும் சுடுகாடாக ஆகப் போகிறது என்று. தமோ பிரதான பொருட்களாக இருக்கிறது. இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே தமோ பிரதான பொருள் தான். எல்லாமே அழிய போதுங்கிறது தந்தை உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறாரு. மனிதர்கள் இறந்தவுடன் பழைய பொருட்களை வெட்டியானுக்கு கொடுத்து விடுகின்றனர். இந்த உலகத்தினுடைய அந்த ஒரு பழக்கம் என்னன்னா, இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பொருளை அந்த பிணத்தை எரிக்கிறவங்களுக்கு வெட்டியானுக்கு கொடுத்துட்றாங்க. தந்தையோ எல்லையற்ற வெட்டியானாகவும் வண்ணானாகவும் இருக்கிறார். இங்கே எல்லா பழைய பொருட்களும் அவருக்கு கொடுக்குறோம் தந்தைக்கு. அதனால இவர் எல்லையற்ற வெட்டியானாக இருக்கிறாரா, வண்ணானாகவும் இருக்கிறாரு. உங்களிடம் என்ன பெறுகிறார், உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? நீங்கள் கொஞ்சம் செல்வத்தை கொடுக்கிறீர்கள், அதுவும் அழியக்கூடியதாக உள்ளது. தந்தைக்கு நம்ம என்ன கொடுத்துட்றோம், இருக்கிறத கொஞ்சம் கொடுக்குறோம், கொஞ்சம் செல்வத்தை தான் கொடுக்குறோம். அது கூட அழிய போகக்கூடிய விஷயந்தான். இருப்பினும் அது உங்களிடமே வைத்து கொள்ளவும் எனவும் பாபா கூறுகிறார். இதன் மீது உள்ள பற்றுதலை மட்டும் நீக்கிவிடுங்கள். கணக்குகளை பாபாவிற்கு கொடுத்து கொண்டே இருங்கள். பிறகு டைரக்ஷன் கிடைத்து கொண்டே இருக்கும். பிறகு உங்களுடைய இந்த குப்பைகளை ஹாஸ்பிட்டல் மற்றும் யூனிவர்சிட்டி ஹெல்த் வெல்த்திற்காக ஈடுபடுத்தவும் வைக்கிறார். அதாவது சிலர் விரும்பி கொடுப்பாங்க இல்லையா, அதை பாபா என்ன பண்ணிடுறாருன்னா நல்ல செயலுக்கு ஈடுபடுத்திடுறாரு. அதாவது ஹாஸ்பிட்டல், யூனிவர்சிட்டி இந்த யக்கியத்தை உருவாக்கி அதை நல்ல விஷயத்தில் ஈடுபடுத்திடுறாரு. ஹாஸ்பிட்டல் நோயாளிகளுக்காக, யூனிவர்சிட்டி படிப்பதற்காக உள்ளது. இதுவோ காலேஜ் மற்றும் ஹாஸ்பிட்டல் இரண்டும் ஒன்றாகவே இருக்கிறது. இது ரெண்டுமே இருக்கு. இங்கே சென்டர் ஓப்பன் பண்ணிட்டோம்னா காலேஜுக்கு காலேஜாகவும் ஆகுது, ஹாஸ்பிட்டல்னு இதை சொல்லலாம், ரெண்டும் ஒன்றாகவே இருக்குது. இதற்கு 3 அடி நிலம் வேண்டும். யாரிடம் எதுவுமே இல்லையோ அவர்கள் 3 அடி இடம் கொடுங்கள், போதும். அதில் வகுப்பு ஆரம்பித்து விடுங்கள். 3 அடி நிலம் அமருவதற்கான நிலம் அல்லவா. ஆசனம் 3 அடிக்கு 3 அடி தான் இருக்கிறது. 3 அடி நிலத்தில் யார் வேண்டுமானாலும் வருவார்கள், நன்கு புரிந்து கொண்டு செல்வார்கள். 3 அடி நிலம் போடும், கொஞ்சம்தான் தந்தை கேட்குறாரு. அதாவது அங்கே நல்ல படித்து நல்ல ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு போவாங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. இப்பொழுது உங்களுடைய பயணம் முடிவடைகிறது. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய பயணத்தில் இருந்து திரும்பி சென்று கொண்டு உள்ளீர்கள். தன்னுடைய வீடு எவ்வளவு அன்பாக உள்ளது, அது எல்லையற்ற வீடாகும். பரந்தாமத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். மனிதர்கள் பக்தி செய்கிறார்கள் வீட்டிற்கு செல்வதற்காக. ஆனால் முழுமையான ஞானம் இல்லை என்பதால் வீட்டிற்கு யாரும் செல்ல முடியாது.
பக்தி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான், முக்தி அடையணும்னு நினச்சி தான் செய்கிறாங்க. ஆனால் ஞானம் இல்லை அது. அதனால் வீட்டிற்கு யாரும் செல்ல முடியாதுன்னு தந்தை சொல்கிறாரு. பகவானிடம் செல்வதற்காக, அதாவது நிர்வாணதாமம் செல்வதற்காக எவ்வளவு தீர்த்த யாத்திரை செய்கிறார்கள், உழைக்கிறார்கள். சன்னியாசிகள் வெறும் அமைதிக்குண்டான வழியை மட்டும் கூறுகிறார்கள். சுகதாமத்தை பற்றி தெரியாது. சுகதாமத்திற்கான வழியை தந்தை தான் சொல்கிறார். வீட்டிற்குண்டான வழியையும் தந்தை தான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் சுகதாமத்திற்குண்டான வழியையும் தந்தை தான் சொல்ல முடியும். தந்தை சொல்கிறார், நீங்கள் சொர்க்கத்தின் சுகமானவர்களாக ஆகிவிட்ட பிறகு நான் ஓய்வு எடுத்துக்கொள்கிறேன் என்று. எனக்கு பிறகு பார்ட் இல்லை. இந்த சமயத்தில் அதிக சேவை செய்கிறேன் இல்லையா? செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சங்கமயுகத்தில் செய்திடுறாரு தந்தை. அப்புறம் ஓய்வு தான் அவருக்கு. நீங்கள் சுகதாமத்தில் சுகமானவர்களாக இருக்கும்போது அவர் ஓய்வு எடுத்துக்கிடுவாராம். இந்த ஞானம் அவ்வளவு அதிசயமானது. உங்களை தவிர கொஞ்சம் கூட யாருக்கும் தெரியாது. தந்தையின் நினைவில் இல்லை என்றால் இது தாரணையும் ஆகாது. உணவு போன்றதன் காரணமாக கூட தாரணையில் வித்தியாசம் ஏற்படுகிறது. இதில் தூய்மை மிகவும் நன்றாக வேண்டும். அதனால தான் தந்தை சொல்லியிருக்கிறாரு, அன்ன தூய்மையும் வேணும் அப்படின்ட்டு. தந்தை நமக்கு மிகுந்த நன்மை செய்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரிந்துள்ளது. கல்ப கல்பமாக நம்முடையது ஏறும் கலையாக இருக்கிறது. எங்கு இருந்தாலும் சரீர நிர்வாகத்திற்காக அனைத்தையும் செய்ய வேண்டும். சிவத்தந்தையின் பண்டாராவிலிருந்து, களஞ்சியத்திலிருந்து சாப்பிடுகின்றேன் என்பது புத்தியில் இருக்கட்டும். சிவத்தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் காலன் தூர விலகி சென்று விடுவான். தந்தை சொல்கிறார், யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, யாரு மீதும் பற்றுதலும் வைக்கக்கூடாது. தந்தை சாக்கரின் ஆகிவிடுகிறார். பழைய குப்பைகளை வாங்கிவிட்டு எவ்வளவு வட்டி கொடுக்கிறார் என்பதை பாருங்கள். சாக்கரின்னு எதுக்கு சொல்றதுன்னா, கொஞ்சம் இருந்தாலும் அதிக பலன் இருக்கு அப்படின்னா, தந்தை கிட்ட கொஞ்சம் கொடுத்தாலும் செய்தாலும் பலன் அதிகமாக கிடைக்குது. எவ்வளவு கள்ளமில்லாமல் இருக்கிறார். ஒரு பிடிக்கு பதிலாக மாளிகையே கொடுத்து விடுகிறார். அவ்வளோ நமக்கு நன்மை செய்கிறாரு தந்தை. அதனால அவர் சாக்கரின் போன்றவராக கூட இருக்கிறாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட், இப்பொழுது பயணம் முடிவடைகிறது. திரும்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராகியம் வைத்து புத்தி யோகத்தை தந்தையின் நினைவில் மேலே இணைக்க வேண்டும். பரந்தாம வீட்டில் தந்தையை நினைக்கணும். உங்களுடைய புத்தி யோகத்தை அங்கே ஈடுபடுத்துங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, சங்கம யுகத்தில் தந்தையால் படைக்கப்பட்ட யாகத்தை, யக்கியத்தை பாதுகாப்பதற்காக உண்மையிலும் உண்மையான பவித்திர பிராமணன் ஆக வேண்டும். வேலைகள் செய்தாலும் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம். ஆதிரத்தினம் என்ற நினைவு மூலம் தன்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை தெரிந்து கொள்ளக்கூடிய சதா சக்திசாலி ஆகுங்கள். எப்படி பிரம்மா பாபா ஆதி தேவனாக இருக்கிறார், அதுபோல் பிரம்மா குமாரர்கள், பிரம்மா குமாரிகளும் கூட ஆதி ரத்தினங்களாக இருக்கிறீர்கள். ஆதி தேவனுடைய குழந்தைகள், மாஸ்டர் ஆதி தேவர்களாக இருக்கிறீர்கள். ஆதி ரத்தினம் என புரிந்து கொள்வதன் மூலம்தான் தன்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஆதி ரத்தினம் என்றால் பிரபுவின் ரத்தினம், ஈஸ்வரிய ரத்தினம். எனவே எவ்வளவு மதிப்பு உடையவராக ஆகிவிட்டீர்கள். ஆகையால் தன்னை ஆதி தேவனின் குழந்தை, மாஸ்டர் ஆதி தேவன், ஆதி ரத்தினம் என புரிந்து கொண்டு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். அப்பொழுது சக்திசாலி பவ என்கிற வரதானம் கிடைத்துவிடும். எதுவும் வீணாக முடியாது. அதாவது நான் பிரம்மா பாபாவினுடைய அவர் ஆதிதேவன், நான் மாஸ்டர் ஆதிதேவன், நான் ஆதி ரத்தினம். இந்த ஒரு சோமானத்தில் நம்ம இருந்தோம்னா
நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் மதிப்பு தெரியும். அது மட்டும் இல்லை, நம்முடையது எல்லாமே சக்தி நிறைந்ததாக ஆகிவிடும், வீணாக எதுவும் ஆகாது அப்படின்னு தந்தை சொல்றாங்க வரதானத்தில். ஸ்லோகன்: யார் ஏமாற்றம் அடைவதற்கு முன்பாகவே புரிந்து கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களே ஞானி ஆத்மா ஆவார்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை: இப்பொழுது சேவையில் ஷகாஷ் கொடுத்து புத்தியை மாற்றக்கூடிய சேவையை சேர்த்து கொள்ளவும். பிறகு வெற்றி உங்கள் முன்னால் தலை வணங்குவதை பாருங்கள். சேவையில் எந்த தடைகள் வருகிறதோ அந்த தடைகளின் திரைக்கு பின்னால் நன்மைக்கான காட்சி மறைந்துள்ளது. மனம் மற்றும் பேச்சின் சக்தியினால் தடைகளின் திரையை மட்டும் விலக்கிவிடுங்கள், போதும். அப்பொழுது உள்ளுக்குள் இருக்கும் நன்மை நிறைந்த காட்சி தெரிய வரும். சேவை செய்யும்போது எந்த தடைகள் வந்தாலும் அதுக்கு அந்த திரைக்கு பின்னாடி ஒரு நன்மை காட்சி இருக்குது, மறைஞ்சு இருக்குது. அந்த நன்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய மனசையும் மனசா வாச்சா ரெண்டத்தையும் சக்திசாலியாக மாற்றணுமா, பவர்ஃபுல்லாக ஆக்கணும். அதை ஆக்கிட்டோம்னா மனசு மற்றும் பேச்சின் சக்திகளில் வரக்கூடிய தடைகளை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே அது ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிற காட்சி உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு தந்தை இன்னைக்கு சைகை கொடுக்குறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.
அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை. அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே. உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.